தஞ்சை ராஜராஜ சோழனின் உண்மையான பெயர் சோழர்கள் வடமொழியில் பெயர் சூட்டிக் கொண்டனரா? மாயகிருஷ்ணன் கண்ணன், பிபிசி தமிழுக்காக. ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியில் மயங்கி கிடந்தவர்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சமீபத்தில் பேசியது விவாத பொருளாகியிருக்கிறது. இந்த கருத்தை பலர் மறுக்கிறார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கின்றனர்? சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன், எந்த அரசன் மீதும் எனக்கு மதிப்பு கிடையாது, யாரையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது, அந்த மன்னர்கள் காலத்தில்தான் நாடு குட்டிச்சோறாகி சமஸ்கிருதமாகி கோவில் கருவறைகள் இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டது எல்லாம் இந்த பாண்டிய சோழ சேர பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில்தான். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியில் மயங்கி கிடந்தவர்கள், வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இவரது இந்த பேச்சை சர்ச்சையை ஏற்படுத்தியது. சோழ மன்னர்களுக்கு ஆதரவாக பலர் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிட்டனர். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனின் இயற்பெயர் என்ன? விஜயாலய சோழனுடன் துவங்கிய பிற்கால சோழர் மரபில் வந்த ராஜராஜ சோழனும் அவருடைய புதல்வனான ராஜேந்திர சோழனும் சோழ மன்னர்களிலேயே மிகவும் புகழ்வாய்ந்த மன்னர்களாக விளங்கியவர்கள். இந்த சோழ மன்னர்களின் காலம், அந்த காலத்தில் இருந்த சமூக அமைப்பு, நிலவுடைமை, சமூகத்தின் எந்த பிரிவுக்கு சாதகமாக இருந்தார்கள் என்பதெல்லாம் குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் தொல் திருமாவளவன் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். சோழ மன்னர்களில் புகழ்பெற்ற மன்னனாக இருந்த ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருண்மொழி. கிபி 985 ஆண்டு அருண்மொழி என்ற பெயரிலேயே அவர் சோழ அரியணையில் ஏறினார். கிபி 988 ஆண்டில் அவருக்கு ராஜராஜ சோழன் என்ற சிறப்பு பட்டம் சூடப்பட்டு பிறகு அதுவே தொடர்ந்து அருண்மொழிக்கு வேறு பல சிறப்பு பட்ட பெயர்களும் சூட்டப்பட்டிருந்தன என்கிறார்கள் ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்பிரமணியன். போளூர் அருகே உள்ள திருமலைப்பாறை கல்வெட்டில் ராஜராஜரின் இயற்பெயரான அருண்மொழியுடன் அழைபுரியும் புனர்பொன்னி ஆருடைய சோழன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜராஜ கேசரி பன்மரான ராஜராஜ தேவர்க்கு யாண்டு 21வது அழைபுரியும் புனர்பொன்னி ஆருடைய சோழன் அருள்மொழிக்கு யாண்டு 21வதென் என்கின்றது அந்த கல்வெட்டு. அதேபோல் அவரது மகன் ராஜராஜேந்திர சோழன், அவரது பெற்றோர் வைத்த பெயர் மதுராந்தகன். இதனை திருவாலங்காட்டு செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. ராஜராஜ சோழன் தனது சித்தப்பனான மதுராந்தக சோழன் மீது பெரும் பற்று கொண்டிருந்ததால் அந்த பெயரையே தனது மகனுக்கு சூட்டியிருக்கலாம் என தன்னுடைய பிற்கால சோழர் சரித்திரம் நூலில் குறிப்பிட்டிருந்தார் தி. வை. சதாசிவ பண்டாரத்தார். கிபி 1012 ஆண்டில் இவருக்கு இளவரசு பட்டம் கட்டிய போது ராஜேந்திரன் என்ற அபிஷேக பெயர் சூட்டப்பட்டது என்கிறது பிற்கால சோழர் சரித்திரம். ராஜராஜனை போலவே இவருக்கும் மேலும் பல சிறப்பு பட்டங்கள் இருந்திருக்கின்றன என்கிறார் குடவாயில் பாலசுப்பிரமணியன். ராஜராஜ சோழனின் விருது பெயர்களை சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய பிற்கால சோழ சரித்திரம் நூல் விரிவாக பட்டியலிடுகிறது. ராஜராஜ சோழனுக்கு சத்திரிய சிகாமணி, ராஜேந்திர சிம்மன், உய்யக்கொண்டான், பாண்டிய குலாசனி, கௌரடதங்கன், நித்த வினோதன், ராஜஸ்ராயன், சிவபாதசேகரன், தெலுங்க குலகாலன், ஜனநாதன், ரவிகுல மாணிக்கம், நிகரிலி சோழன், கேரளாந்தகன், மார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன் சோழன், நிகரிலி சோழன், சோழேந்திர சிம்மன், சோழ மார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன், சோழ நாராயணன், கீர்த்தி பராந்தகன், மும்முடி சோழன், ஜெயங்கொண்ட சோழன், சிங்களாந்தகன் ஆகியவை ராஜராஜ சோழனின் பட்டப்பெயர்களாக இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதேபோல் அவரது மகன் மதுராந்தகன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜேந்திர சோழனுக்கு உத்தம சோழன், சோழேந்திர சிம்மன், விக்கிரம சோழன், முடிகொண்ட சோழன், பண்டித சோழன், கடாரம் கொண்டான், கங்கை கொண்ட சோழன் போன்ற பட்ட பெயர்களை சூட்டப்பட்டிருந்ததாக சதாசிவ பண்டாரத்தார் குறிப்பிடுகிறார். திருவாளஞ்சுழி கோவில் கல்வெட்டில் தன்னை சிவசரணசேகரன் என்று குறிப்பிட்டுள்ளான் என்கிறது குடவாயில் பாலசுப்பிரமணியன் எழுதிய ராஜேந்திர சோழனின் நூல்.
இந்த பெயர்கள் தவிர ராஜேந்திர சோழனுக்கு வீரராஜேந்திரன், பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன், அதிசய சோழன், ஜெயசிம்ம சிம்ம சரபன், மலைநாடு கொண்டான், மண்ணை கொண்ட சோழன், மகிபால குலகாலன், வீர சோழன், ராஜேந்திரன், ராஜராஜேந்திரன், மதுராந்தகன், இரட்டப்பாடி கொண்ட சோழன், திவாகரன், பாட்டிவேந்திரன், மனுகுல சோழன், ராஜ வித்யாதரன், உதரவிடங்கன், தான வினோதன், பராக்கிரம சோழன் போன்ற சிறப்பு பெயர்கள் இருந்ததாகவும் சொல்கிறார் குடவாயில் பாலசுப்பிரமணியன். சோழ மன்னர்களின் தமிழ் பணிகள். சோழ மன்னர்கள் சில தமிழ் பணிகளை செய்ததாக குறிப்பிடுகிறார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை தலைவரான பேராசிரியர் மா. பவானி. சோழராட்சியில்தான் சிதம்பரத்தில் தேவார பதிகங்கள் தொகுத்து ஓலைகளில் எழுதப்பட்டன. தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரத்தில் திருப்பதியம் விண்ணப்பம் செய்வதற்கான 48 பிடாரர்களை ஓதுவர்களை நியமித்தார்கள். தமிழில் பாடவும் ஆட்கள் நியமிக்கப்பட்டனர். மூவர் உலா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம் போன்ற இலக்கியங்களை சோழர் காலத்தில்தான் உருவாயின. திருக்கைக்கொட்டி என்று கூறப்படும் மண்டபங்களில் தேவார திருமுறைகளை வைத்து பாதுகாக்கப்பட்டவுடன் பாடவும் பட்டன என்கிறார் அவர். இந்த காலகட்டத்தில் பக்தி சார்ந்த தமிழ் நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன. இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றும் தமிழும் சோழர்கள் காலத்தில் சிறந்து விளங்கியுள்ளன என்கிறார் மா. பவானி. வேல்சாமி போன்ற ஆய்வாளர்கள் சோழர்கள் காலத்தில் வடமொழியை வளர்ப்பதற்கான பணிகளை வெகுவாக நடைபெற்றன என்கிறார்கள். சோழர் ஆட்சியிலும் அடிமைகளா என்ற வேல்சாமியின் நூலில் இடம்பெற்றுள்ள சோழர் காலத்தின் சமஸ்கிருத கல்லூரிகளே இருந்தன என்ற கட்டுரையில் பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம், நாயக்கர்கள் காலம், மராட்டியர்கள் காலம், ஆங்கிலேயர்கள் காலத்தின் முன்பகுதி என்று தமிழ்நாட்டின் வரலாற்று காலம் முழுமையையும் வடமொழி கல்லூரிகளே செயல்பட்டு வந்தன என்று குறிப்பிடுகிறார். இது பிபிசிக்காக கலெக்டிவ் நியூஸ் ரூம் வெளியீடு. இதுவரை நான் சொன்ன பதிப்புகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.